பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து நீதிமன்றமும் உத்தரவை பிறப்பிச்சாச்சு, இறுதி உத்தரவை பிறப்பிச்சாச்சு. ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கிய பிறகு, நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அங்கே ராமர் கோவில் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கி நிறைவடைந்திருக்கிறது. இதில் இந்த நிலையில் இதை சுட்டிக்காட்டி திமுக எடுத்த இந்த நிலைப்பாடுங்கிறது சரியானது தானா? வரலாறு குறிப்பிட்டு சொல்கிறோம். நடக்காத ஒன்றை, நிகழாத ஒன்றை இட்டுக்கட்டி கதையாக சொல்லலை. நடந்த ஒரு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. அங்கே பாபர் மசூதின்னு ஒன்று இருந்தது, அது எல்லாத்துக்கும் நாமே சாட்சி. அது இடிக்கப்பட்டது. அந்த இடத்துல இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அது திறக்கவும் பட உள்ளது. இதுக்கிடையில் எல்லா தரப்புகளும் இந்த 30 ஆண்டு இடைவெளியில் தங்களுடைய கருத்தியல் நிலைப்பாடுகளில் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க அல்லது நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கிறார்கள். பல ஊடகங்கள் அன்னைக்கு ஷேம் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அவமானம் இது அப்படின்னு எழுதிய ஊடகங்கள் இன்னைக்கு விளம்பர தூதுவர்களாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். இது ஊடகங்களுடைய நிலைப்பாடு. நீதிமன்றங்கள்லையும் பல்வேறு இடங்களில் ஃபெய்த் பேஸ்டு, அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்குறோம். இந்த என்டையர் ப்ராசஸில் 2 கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே. அது இடிக்கப்படுவதற்கு முன்பும் இடிக்கப்பட்ட பிறகும் இன்றைக்கு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்கு வரைக்கும் இந்த 2 கட்சிகளும் மிக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1992 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது அந்த மசூதி இடிக்கப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு முரசொலியில் கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு குறிப்பு அயோத்தி நகரில் ராமனுக்கு ஒரு கோயில் அட்டியின்றி கட்டிக்கொள்ள அனைவரும் அனுமதிக்கிறோம், எனினும் அதற்காக அகற்றுவோம் பாபர் மசூதியை எனில் ஒப்பிட மாட்டோம். இது 92 திமுகவினுடைய நிலைப்பாடு. 2002 மார்ச் மாதம் 3ஆம் தேதி கோசிமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவை தலைமையேற்று நடத்திய போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ராமர் கோயில் கட்டுவதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, சர்ச்சைக்குரிய அந்த மசூதி இருந்த இடத்தில், இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டுவதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இது 2002ஆம் ஆண்டு சொன்னது. இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு எங்கள் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றார். அந்த இடத்தில், அதாவது அயோத்தியில், அந்த இடம் என்பது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு மசூதி இருந்தது, கண்முன்னால் இருந்தது, அதை இடித்து விட்டு அந்த இடத்தில் கோயில் கட்டுவேன் அப்படிங்கறதை நாங்கள் ஏற்க முடியாது. 30 வருஷமா உங்க நிலைப்பாடு மாறவே இல்லை. இதே காலகட்டத்தில் அதிமுகவினுடைய நிலைப்பாடும் மாறவே இல்லை. அதிமுக அந்த மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே ஒரு நிலைப்பாடு கொண்டிருந்தார்கள். அதாவது நவம்பர் 1992 நாங்கள் கரசேவைக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். அதை தொடர்ந்து ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம வேற எங்க கட்டுவீங்க என்கிற கேள்வி அந்த கட்சியிடம் வந்தது. 1992 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம், அந்த கூட்டத்தில் போய் அயோத்தியில ராமனுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற வலியுறுத்தலை அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வைத்தார்கள். இன்னைக்கு 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் 5ஆம் தேதி பூமி பூஜை, ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை போடுகிற போது நாங்கள் வரலாற்று ரீதியாக தொடர்ந்து ராமர் கோயிலை அந்த இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் கட்டணுங்கிறதுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய 2 கட்சிகளும் இதில் மாறாத நிலைப்பாடு கொண்டிருக்கின்றன. ராமருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்தில் கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியாக இருந்திருக்கிறது. மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிறதில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியாக இருந்திருக்கிறது. சரி, அதே 30 ஆண்டுகள்ல பாஜகவும் தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருந்திருக்கு. ஆனா அரசு ரீதியாக நீங்க ஒரு விதமான நிலைப்பாடும், கட்சி ரீதியாக ஒரு விதமான நிலைப்பாடும் எடுக்கிறீங்களா? ஏன்னா திரு சேகர் பாபு சொல்லும்போது, யாராவது அயோத்தியில ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும்னு அவர் சொல்றாரு. அங்க அரசாக ஒரு விதமான நிலைப்பாடையும் கட்சியாக ஒரு விதமான நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? அறநிலையத்துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்க அயோத்திக்கு போகணுங்கிற பக்தர்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிற போது, யாரேனும் அதுக்கு போகணும் அப்படின்னு அரசிடம் உதவி கோரினால் உதவப்படும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். அது எதுவும் திட்டமாக, பேக்கேஜாக அதெல்லாம் அறிவிக்கல. இந்த அரசியல் நிலைப்பாடு எங்களது மிக தெளிவாக இருக்கும். இன்னொன்னு, இந்த குழப்பமான நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறதுல பாஜக விதிவிலக்காக இல்லை. ஏன் அப்படின்னா, மத்திய பிரதேசல சித்திரகோட்டுங்கிற இடத்துல இந்த அயோத்திக்கு இணையான ஒரு கல்ச்சரல் சிட்டியை நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதனுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க.
400 கோடி ரூபாய் மதிப்புல நாங்க ஒரு கல்ச்சரல் சிட்டியை அங்க வந்து வனவாச காலத்துல ராமனும் இன்ன பிற அந்த ராமாயண பாத்திரங்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்க ஒரு சிட்டியை டெவலப் பண்ண போறோம். ஏறக்குறைய 400 கோடி ரூபாய் எஸ்டிமேட். அதுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் வாங்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது அங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயத்துல ஹெரிடேஜ் காரிடார் அந்த மாநில அரசு ஒடிசா அரசு ஏற்பாடு பண்ணி அதை திறக்கிற பொழுது அதை வந்து அரசியலுக்காக பூரி ஜெகநாதரை நவீன் பட்நாயக் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருகிறது. அப்ப இவர்கள் ஒரு கடவுளை போய் திறந்து வச்சாங்க அப்படின்னா அது அரசியல் இல்ல, ஆன்மீகம் ஆயிடுது. மாறாக வேற ஒரு மாநில அரசு வேற ஒரு கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு அரசு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அது அரசியலாக மாறுகிறது. அப்ப கடவுளை தங்களுடைய சொந்த அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக இந்து மக்களினுடைய நம்பிக்கையை முதலீடாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கிறது. இது வந்து வெறும் இஸ்லாமியர்களுடைய ரத்தத்தின் மீது மட்டும் கட்டப்பட்டதாக இல்ல. நீதிமன்றத்தால் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் அவர் வந்து மதச்சார்பின்மையை வலியுறுத்தினார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக 93 சுட்டுக் கொல்லப்பட்டார். மதச்சார்பின்மை சகோதரத்துவத்தை வலியுறுத்தின இந்து மக்களின் மீதும் அவர்களுடைய ரத்தத்தின் மீதும் கட்டப்படுவதாக இது இருக்கிறது. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம்.